Hello students, today's question வந்து find the eigenvalues and eigenvectors of a matrix A is equal to 1 1 1 0 2 1 minus 4 4 3. இது ஒரு 3 cross 3 matrix. So இதுக்கு eigenvalues and eigenvectors find out பண்ணணும். So this is from the topic matrices. So matrices வந்து ரொம்ப important எடுத்து நீங்க solve பண்ணணும் because matrix தான் நமக்கு scoring place. So இது ஒரு 3 cross 3 matrix. அப்ப நமக்கு 3 eigenvalues கிடைக்கும், 3 eigenvectors கிடைக்கும். So 3 cross 3 matrix step 1 first characteristic equation எழுதிக்கோங்க. Characteristic equation என்னன்னா determinant A minus lambda I is equal to 0. So 3 cross 3 matrix இருக்கனால இந்த characteristic equation எப்படி எழுதலாம்னா lambda cube minus S1 lambda square plus S2 lambda minus S3 equal to 0. இந்த lambda தான் eigenvalue. இந்த lambda தான் find out பண்ணணும். அதுக்கு என்னெல்லாம் find out பண்ணணும்னா S1 find out பண்ணணும், S2 find out பண்ணணும், next S3 find out பண்ணணும். So S1 அப்படின்னா sum of the diagonal elements. So diagonal இருக்கிற elementsல sumனா addition. அப்போ diagonal elements எல்லாம் add பண்ணணும். So இந்த matrixல diagonal என்ன இருக்கு? 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. இந்த மூணு நம்பரையும் add பண்ணணும். So 1 plus 2 plus 3 is equal to 6. Next, sum of the minor of the diagonal elements. So diagonal elements ஓட minors எடுக்கணும். Sumனா என்னன்னா addition. So add தான் பண்ணணும். So minus of the diagonal elements. So இங்க sum கொடுத்திருக்கு. So இங்க addition தான் யூஸ் பண்ணணும். So இங்கேயும் addition தான் யூஸ் பண்ணிருக்கோம். இங்கேயும் addition. So minor of the diagonal element. எத்தனை diagonal element இருக்கு? 3 diagonal element இருக்கு. அப்ப நமக்கு 3 minus வரணும். So first diagonal elementனா 1. So 1 தான் first diagonal element. அப்ப அந்த diagonal element choose பண்ணிக்கோங்க. choose பண்ணிட்டு அந்த ரோவையும் அந்த காலமையும் cancel பண்ணிடுங்க. So balance என்ன இருக்குன்னா 2 1 4 3. So அந்த 2 1 4 3 தான் இங்க எழுதியிருக்கேன். So next diagonal element என்னன்னா 2 தான் next diagonal element. So 2 தான் next so அதோடைய minor எடுக்கணும். அப்ப அதோடைய ரோவையும் அதோடைய காலமையும் cancel பண்ணிடுங்க. அப்போ 1 1 minus 4 3. So அதான் 1 1 minus 4 3. So அடுத்த diagonal element என்னன்னா 3 தான் diagonal element. அப்ப 3 தான் diagonal element போது அந்த ரோவையும் அந்த காலமையும் cancel பண்ணிடுங்க. So 1 1 1 1 0 2. So அதான் 1 1 0 2. So நடுவுல எல்லாமே வந்து additions எழுதணும். வெறும் minus மட்டும்தான் எழுதணும். இங்க முன்னாடி எந்த எலிமெண்ட்டும் வரக்கூடாது. So minus எடுத்துட்டோம். இப்ப just determinant தான். So 2 1 4 3 னா 2 3s are 6 minus 4 1s are 4. 6 minus 4. Next 1 3s are 3 minus 1 into minus 4 is minus 4. Already formula ஒரு minus, so plus 4 ஆயிடும். Next 1 into 2 2 minus 1 into 0 0. 2 minus 0 is 2. So 6 minus 4 2. 3 plus 4 7. 2 minus 0 வந்து 2. So 2 plus 7 plus 2 என்னன்னா 11. So என்னுடைய S2 வந்து 11. Next S3. S3 என்னன்னா determinant of A. So determinant find out பண்ணணும். So determinantக்கு first row choose பண்ணிக்கோங்க. First number வந்து 1. Second element வந்து 1. அதை நெகட்டிவ்ல எழுதிக்கணும். minus 1. Next third வந்து positive 1. So இந்த term எழுதிக்கோங்க. So இதுடைய minus எடுக்கணும். அதான் determinant. So first நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 choose பண்ணிக்கோங்க. So 1 into அப்ப இங்கதான் 1 இருக்கு first element. So இதுடைய ரோஸையும் காலம்ஸையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 2 1 4 3. So அதான் 2 1 4 3. நெக்ஸ்ட் இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஸோ நெக்ஸ்ட் இது பாசிட்டிவ். ஸோ minus 1. அப்போ minus 1 சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ இந்த எலிமெண்ட் சூஸ் பண்றீங்க. அப்போ இந்த எலிமெண்ட் சூஸ் பண்ணா இதோடைய காலமும் இதோடைய ரோவும் கேன்சல் பண்ணிடணும். அப்போ 0 1 minus 4 3. அதனால 0 1 minus 4 3. நெக்ஸ்ட் தேர்ட் எலிமெண்ட் வந்து இந்த 1. ஸோ அப்போ இந்த 1 சூஸ் பண்ணீங்கன்னா இந்த கம்ப்ளீட்டா ரோவையும் இந்த காலமையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 0 2 minus 4 4. ஸோ அதான் 0 2 minus 4 4. இப்போ ஜஸ்ட் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுங்க. 1 into 2 into 3 is 6. 4 into 1 is minus 4. நெக்ஸ்ட் minus 1 அப்படியே எழுதிக்கோங்க. 0 into 3 is 0.
1 into minus 4 is minus 4. Already ஒரு minus இங்க இருக்கும். So minus minus plus ஆயிடும். Plus 1 into 0 into 4 is 0. Minus 2 into minus 4 is minus 8. Minus வந்து plus ஆ மாறிடும். Next 6 minus 4 2. 2 into 1 2. 0 plus 4 4. 4 into minus 1 minus 4. Next 0 plus 8 வந்து 1. 0 plus 8 is 8. 8 into 1 is 8. So 8 plus 2 10. 10 minus 4 is 6. So S3 find out பண்ணிட்டோம். இப்போ இந்த characteristic equation substitute பண்ணோம். Lambda cube minus 6 lambda square plus 11 lambda minus 6 is equal to 0. இப்போ lambda cube ஏன் lambda cube லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா இது வந்து 3 eigen values 3 roots கிடைக்கும். அப்போ இது ஒரு cubic equations. அப்போ இந்த cubic equations சால்வ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரனால நம்ம lambda is equal to 1லேருந்து ட்ரையல் ரூட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சப்போஸ் எல்லாமே பாசிட்டிவாக இருந்தால் -1 ட்ரை பண்ணுங்க. மேக்ஸிமம் 1 -1 2 -2 3 -3க்குள்ளே ஆன்சர் வந்துடும். ஸோ இது பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இருக்கிறனால நான் lambda equal to 1 எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே 1 சூஸ் பண்ணனா 1 cube என்னது 1 -6 into 1 square வந்து 1 1 into 6 6. நெக்ஸ்ட் 11 into 1 11 அப்புறம் -6. அப்போது இந்த 11 plus 1 வந்து 12 -6 வந்து -12. அப்போ 12 minus 12 என்ன ஆகிடும் 0 ஆகிடும். அப்போ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ lambda is equal to 1 is a trial root. அப்போ ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இன்னும் 2 more roots கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா சிந்தட்டிக் டிவிஷன் யூஸ் பண்ண போகிறோம். இந்த lambda cube உடைய கோஎஃபிஷியன்ட் என்னன்னா 1. அந்த 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் lambda square உடைய கோஎஃபிஷியன்ட் -6. அந்த -6 எடுத்துக்கோங்க. lambda உடைய கோஎஃபிஷியன்ட் 11. ஸோ இந்த 11 எடுத்துக்கோங்க. ஸோ -6 லாஸ்ட்டு -6. இப்போது 1 இஸ் த ட்ரையல் ரூட். ட்ரையல் ரூட்டை வந்து இந்த இடத்துல போடணும். இப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் நீங்கள் 0 போடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா அடிஷனு, கிராஸ் பண்ணிங்கன்னா மல்டிப்ளிகேஷனு. இப்போ 1 + 0 1 + 0 வந்து 1. நெக்ஸ்ட்டு 1 into 1 1 into 1 is 1. ஸோ இதை இன்ட்டு பண்ணி இங்கே எழுதணும் 1 into 1. ஸோ -6 + 1 என்னென்னா -5. 1 into -5 -5. 11 minus 5 என்னென்னா 6. 1 into 6 வந்து 6. ஸோ -6 + 6 0. ஸோ கம்பல்சரி இங்கே 0 தான் ஆகணும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம இங்கே ட்ரையல் ரூட் எடுத்திருக்கோம். இப்போது இந்த 1 -5 6 வந்து lambda square -5 lambda plus 6 equal to 0. இப்போ இது குவாட்ராட்டிக்காக மாறிடுச்சு. மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், ஆட் பண்ணால் -5 வரணும். ஸோ -2 -3. ஸோ -2 -3 ஆட் பண்ணுங்கள், -5 வருது. -2 into -3 வந்து +6. ஸோ lambda -2 into lambda -3 equal to 0. ஸோ lambda is equal to 2 3. So eigenvalues are lambda 1, lambda 2, lambda 3. So 3 eigenvalues find out பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ராப்ளமில் முடிச்சிட்டோம். இருந்தாலும் நம்மளுடைய ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணுங்கள். ஜஸ்ட் இதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா எனக்கு S1 வரணும். அப்போ 1 2 3 ஆட் பண்ணிங்கன்னா 6 S1 வந்துருச்சு. இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா S3 வரணும். ஸோ 1 into 2 into 3 என்னது 6. ஸோ மல்டிப்ளை பண்ணாலும் 6 வந்துருச்சு. ஸோ உங்களுடைய eigen வேல்யூ கரெக்ட் இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்னன்னா eigen வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ eigen வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள் மேட்ரிக்ஸை அப்படியே என்ன பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. 1 1 0 2 1 -4 4 3. ஸோ உங்கள் மேட்ரிக்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ டு ஃபைண்ட் eigen வெக்டார் a minus lambda I into x is equal to 0. ஸோ உங்கள் மேட்ரிக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக எழுதிக்கிட்டு வெறும் டயகனலில் மட்டும் ஜஸ்ட் -lambda -lambda. ஸோ மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கணும். டயகனலில் மட்டும் -lambda போட்டு இன்ட்டு x1 x2 x3 ஈக்குவல் டு 0 போடணும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு eigen வேல்யூ என்னது lambda equal to 1. ஸோ lambda equal to 1 சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த டயகனலில் இருக்கிற எலிமெண்ட்ஸை தவிர மற்ற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. இப்போ லாம்டா என்ன எடுத்திருக்கோம் 1 எடுத்திருக்கோமா. அப்போ இந்த இருக்கிறது லாம்டா இருக்கிறதுல 1 போடுங்க. அப்போது 1 போட்டிங்கன்னா 1 minus 1 என்னது, அப்போ இந்த எலிமெண்ட் 0. நெக்ஸ்ட்டு 2 minus 1 வந்து 1. நெக்ஸ்ட்டு
3 minus 1 வந்து 2. அப்போ என்னுடைய மேட்ரிக்ஸ் என்னன்னா 0 1 1 0 1 1 minus 4 4 2. இப்போ into x1 x2 x3 equal to 0. இப்போ சால்வ் பண்ணி இந்த x1 x2 x3 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ வந்து இங்க 0 1 1 இருக்கு, இங்கேயும் 0 1 1 இருக்கு. ஸோ இது வந்து 1. இப்போ ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் சேமா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் ரோவும் சேர்த்து சால்வ் பண்ணக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் சால்வ் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணிக்கோங்க, இதை x1 எடுத்துக்கோங்க, இதை x2, இதை x3ன்னு கன்சிடர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம x1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் x2 x3 x1 x2 எழுதிக்கோங்க. 2 3 3க்கு அப்புறம் சைக்கிளில் 1 2. இப்போ 2 3னா இதானே x2. அப்போ இந்த எலிமெண்ட்டை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க 1 4. ஸோ ஃபர்ஸ்ட் 1 4 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் x3 1 2. அப்போ 1 2. நெக்ஸ்ட் x1 x1 வந்து 0 minus 4 0 minus 4. திரும்பி x2 சேம் திங் தான் 1 4. ஸோ 1 4. நெக்ஸ்ட் x1 divided by 1 into 2. 1 into 2 என்னது 2 minus 1 into 4 வந்து 4. நெக்ஸ்ட் x2 divided by அப்படி ஜஸ்ட் கிராஸ் பண்ணா போதும். 1 into minus 4 வந்து minus 4. நெக்ஸ்ட் அடுத்த கிராஸ் 0 into 2 வந்து 0 minus 0. 0 into 4 0. ஃபார்முலால மைனஸ். 1 into minus 4 வந்து minus 4. அப்போ இது plus 4 ஆயிடும். ஸோ 2 minus 4 is minus 2. minus 4 minus 0 is minus 4. 0 plus 4 is 4. ஸோ நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு minus 2 minus 4 4. ஸோ இதான் ஆன்சரு. ஸோ இந்த ஆன்சரை எப்படி எழுதலாம்னா எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா minus 1 minus 2 2. இல்லை எனக்கு நெகட்டிவ் சிம்பிளாலையும் டிவைட் பண்ணிக்கலாம். அப்படின்னா நெகட்டிவ்ல டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 minus 2. ஸோ மூணுத்தில் எந்த ஆன்சர் எழுதினீங்கனாலும் சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஏகன் வெக்டார் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஏகன் வெக்டாருக்கு லாம்டா இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்துக்கலாம். லாம்டா இஸ் ஈக்குவல் டயகனல் பார்ட்டை தவிர மற்ற எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. x1 x2 x3 ஈக்குவல் டு 0 போட்டுருங்க. இப்போ டயகனல் என்ன பண்ணணும், லாம்டாக்கு பதிலாக 2 போடணும். அப்போ இங்கே லாம்டாக்கு 2 போட்டிங்கன்னா 1 minus 2 வந்து minus 1. நெக்ஸ்ட் 2 minus 2 வந்து 0. நெக்ஸ்ட் 3 minus 2 வந்து 1. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரோவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு. ஸோ நம்ம எனி 2 ரோ எடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு 2 ரோ எடுத்துக்கிறேன். ஸோ இதை x1 எடுத்துக்கிறேன், இங்கே x2 x3. ஸோ ஃபஸ்ட்டு x2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கோங்க 1 0 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு x3 x3 வந்து 1 1. நெக்ஸ்ட்டு x1 எடுத்துக்கோங்க minus 1 0 minus 1 0. நெக்ஸ்ட்டு x2 சேம் திங், இதையே திரும்பி ரிப்பீட் பண்ணுங்க 1 0. அப்போ x1 divided by 1 into 1 1 minus 1 into 0 0. Next x2 divided by 1 into 0 0 minus 1 into 1 plus 1 ஆயிடும். Next x3 divided by minus 1 into 0 0 minus 1 into 0 0. So 1 minus 0 is 1, 0 plus 1 is 1, 0 minus 0 is 0. So என்னுடைய வெக்டார் என்னன்னா x1 1 x2 1 x3 0. So second vector ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தேர்ட் வெக்டாருக்கு லாம்டாக்கு 3 போடுங்க. ஸோ டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே எல்லா எலிமெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. x1 x2 x3 எழுதிக்கோங்க. இப்போ டயகனலில் இந்த இடத்துல 3 போடுங்க. ஸோ 1 minus 3 வந்து minus 2. நெக்ஸ்ட்டு 2 minus 3 வந்து minus 1. நெக்ஸ்ட்டு 3 minus 3 வந்து 0. இங்கே பார்த்தீங்கன்னா ஆல் த 3 ரோஸும் வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது, எதுவும் சேம் ரோஸ் இல்லை. ஸோ நம்ம அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு 2 ரோஸ் எடுத்துக்கலாம். இதை x1 எடுத்துக்கோங்க, இங்கே x2, இதை x3. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே x2லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 minus 1 எழுதிக்கோங்க. ஸோ 1 minus 1. நெக்ஸ்ட்டு x3 1 1. x1 வந்து minus 2 0. ஸோ minus 2 0. நெக்ஸ்ட்டு சேம் திங் x2 வந்து இதே சேம் ரிப்பீட் பண்ணணும். 1 minus 1. So x1 divided by 1 into 1 is 1 minus 1 into minus 1 is minus 1. So minus 1 na minus minus plus ஆயிடும். Next 1 into 0 0 minus minus 2 into 1 வந்து
-2, ஸோ இது +2 மாறிடும். -2 into -1 வந்து 2. Next 1 into 0 is 0, -0. So 1 plus 1 is 2, 0 plus 2 is 2, 2 minus 2 is 2. So என்னுடைய ஆன்சர் வந்து 2, 2, 2. இல்லை நான் இது எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிடுறேன் அப்படின்னா எல்லாத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1, 1, 1. ஸோ 3 வெக்டார் கிடச்சிருச்சு. ஸோ the eigenvalue corresponding to lambda equal to 1. ஸோ lambda 1 இருக்கும்போது என்னுடைய வெக்டார் என்னன்னா 1, 2, -2. ஸோ lambda is equal to 2 இருக்கும்போது என்னுடைய வெக்டார் என்னன்னா 1, 1, 0. ஸோ lambda is equal to 3 இருக்கும்போது என்னுடைய வெக்டார் என்னன்னா 1, 1, 1. இங்கே பார்த்தீங்கன்னா 3 வெக்டாரும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வெக்டார்ஸ் அந்த eigen வெக்டார்ஸ் வந்து 0, 0, 0ன்னு வரவே கூடாது. வந்துச்சுன்னா நீங்கள் எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். Okay students, thank you. Have a great day.